தந்தை பெரியார் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்திலே இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் வெற்றியை கண்டுகொண்டிருக்கிற இயக்கம் இது. அதுவரைக்கும் அடிமையாய் ஊமையாய் மிக மோசமான சூழலில் தள்ளப்பட்டிருந்த இந்த நாட்டின் வெகு மக்களை இன்றைக்கு எல்லா உரிமைகளும் பெற்றவர்களாக மாற்றியிருக்கக்கூடிய இயக்கம் தந்தை பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம். இந்தியாவில் மிக முக்கிய பிரச்சனையான ஜாதி என்பதை மறைத்து அதை தவிர மற்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில், மற்றவற்றையெல்லாம் பெரிதாக்கி காட்டிக் கொண்டிருக்கிற இயக்கங்களுக்கு மத்தியில் கோர் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தியாவுடைய அத்தனை சிக்கல்களுக்கும் அடிப்படையாக இருக்கிற இங்கே இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளுக்கு, அடிமைத்தனத்துக்கு, கல்வி அறிவில்லாமைக்கு, மூட நம்பிக்கைகளுக்கு, பெண்ணடிமைத்தனத்திற்கு இந்தியா இன்றைக்கும் பிற்போக்கு நாடாக இருக்கிறது என்று எல்லா நாடுகளும் சொல்லக்கூடிய அளவிற்கு, இன்னும் ஒரு நூறாண்டுக்கு முன்னாடி போய் பார்ப்போமே ஆனால் இந்தியாவை பார்த்தவர்கள் எல்லாம் இதை பாம்பு பிடிக்கிறவர்களுடைய நாடு என்றே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பாம்பாட்டிகளுடைய நாடு என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய குறிப்பிலே. அத்தனை குறிப்புகளிலேயும் இவ்வளவு மோசமாக இந்தியாவை பற்றி எழுதப்பட்டிருப்பதற்கான அடிப்படை காரணம் இந்த நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து நிலை பெற்றிருக்கிற ஜாதி என்கிற கொடுமை. தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே அகழாய்வு நடக்கிறது. கீழடியில் நடக்கிறது, ஆதிச்சநல்லூரில் நடக்கிறது, சிவகலையில் நடக்கிறது, மயிலாடும்பாறையில் நடக்கிறது, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தெற்கிலே தொடங்கி மேற்கு வடக்கு என்று எல்லா பகுதிகளில் தோண்டினாலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் ஈமக்கிரியை நடத்தினார்கள், சடங்குகளை பின்பற்றினார்கள், அவர்களுக்கு ஜாதி இருந்தது என்பதற்கான எந்த தடயத்தையும் அகழாய்வு துறையால் கண்டுபிடிக்க இயலவில்லை. இன்றைக்கு கீழடியினுடைய அகழாய்வு அறிக்கையை ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்துகிறது. ஏன் நிறுத்துறான்? நீ நல்லா யோசிச்சு பார்க்கணும். கிருஷ்ணனுடைய வரலாறு கிடைக்குமா என்று குஜராத்தினுடைய கடற்கரையில கடலுக்கு அடியிலே போய் ஆய்வு நடத்துகிறான், அகழாய்வு. இந்தியாவுடைய பிரதமர் ராமர் கோயிலிலே, அயோத்தியிலே பாபர் மசூதியை இடித்து கட்டப்பட்ட ராமர் கோயிலில் காவி கொடியை ஏற்றிவிட்டு அங்கே இருந்து சொல்லுகிறார், 500 ஆண்டு கால மோசமான சூழ்நிலை மாறி இருக்கிறது, 500 ஆண்டு காலத்தின் நம்முடைய கவலை தீர்ந்திருக்கிறது, காயங்கள் ஆறியிருக்கிறது என்று சொல்கிறார். அந்த அயோத்தியில் உண்மையிலேயே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துக்கு கீழே ராமர் கோயில் இருக்குதா என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். கிடைத்தவைகள் புத்த விகாரைகளுடைய துணுக்குகள் தானே தவிர, துண்டுகள் தானே தவிர ராமர் கோயில் என்பதல்ல. இந்தியாவின் பல மாநிலங்களிலேயும் அகழாய்வு துறையில் குறிப்பாக எங்கேயாவது இந்து மதத்திற்கான ஆதாரங்கள் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிற சூழலில் அதற்கெல்லாம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இந்திய ஒன்றிய RSS பாஜக அரசு கொட்டி அழித்து கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாட்டில் தோண்ட தோண்ட ஆதாரம் கிடைக்கிறது. கீழடியில், சிவகலையில், மயிலாடும்பாறையில், ஆதிச்சநல்லூரில். ஆனால் அந்த கீழடியினுடைய அகழாய்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என்று தடை செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விரும்பிய வரலாறு, அவர்கள் விரும்புகிற சான்றுகள் கிடையாது. இருந்தால் தானே கிடைக்கும். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். தமிழர்களிடம் சடங்குகள் இல்லை, தமிழர்களிடம் ஜாதி இல்லை. தமிழ்நாட்டில் பார்ப்பன ஆதிக்கம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிடையாது. எனவே அவர்கள் தேடி கிடைக்கிற எதுவும் இதில் கிடைக்கல, அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற எதுவும் இங்கே கிடைக்கவில்லை என்கிற காரணத்தால் தமிழ்நாட்டினுடைய அகழாய்வு முடிவுகளை அளிக்க பார்க்கிறார்கள். அப்படி இருந்த ஒரு நாட்டில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த 2000 ஆண்டுகளில் தமிழ்நாடு எவ்வளவு மோசமான சூழலை சந்தித்திருக்கிறது. ஆட்சி செய்தவர்கள் அத்தனை பேரும் பார்ப்பனர்களுடைய மந்திராலோசனையை கேட்டுக்கொண்டு ஆட்சி நடத்தியவர்கள். தமிழ்நாட்டினுடைய பெரும் மன்னர்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை பேரும் அக்ரகாரங்களை உருவாக்கியவர்கள்,
அக்ரகாரவாசிகளுக்கு கொட்டி கொடுத்தவர்கள், பிரம்மதேயங்களை எழுதி வைத்தவர்கள், சதுர்வேதிமங்களை உருவாக்கியவர்கள். இப்படித்தான் வரலாறு நெடுக இருந்திருக்கிறது. கல்வி கூடங்களை கட்டி திருக்குறளை பரப்பியவன் என்று ஒரு மன்னனை கூட இந்த நாட்டில் அடையாளம் காட்ட முடியாது. திருக்குறளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த ஒரே தலைவர், முதல் தலைவர், உலக தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அதற்கு முன்னால் இந்த நாட்டில் 2000 ஆண்டுகளாக ஆட்சி செய்திருக்கிற யாருடைய காலத்தில் திருக்குறள் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது? கல்வெட்டுகள் இருக்கின்றன. திருக்குறளை பற்றி எங்கே இருக்கிறது குறிப்பு? ஏன் சேர்க்கப்படவில்லை? அந்த இடங்களிலே எல்லாம் பார்ப்பனியம் ஆதிக்கம் செலுத்தியது. கல்வி நிலையங்கள் எல்லாம் பார்ப்பனர்களுக்கானதாக உருவாக்கப்பட்டன. பார்ப்பனர்கள் படிப்பதற்கென்று பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தங்கி படிப்பதற்கான இடங்களை உருவாக்கினார்கள். அவர்கள் படிப்பதற்கான இடங்களில் அவர்கள் உணவுக்கான அரிசிகளை விளைவிப்பதற்கான நிலங்களை ஒதுக்கி கொடுத்தார்கள். இவ்வளவு கடுமையாக நம்முடைய கல்வி பறிக்கப்பட்டது. சமூக தளத்தில் இந்த நாட்டின் வெகு மக்கள் ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். தீண்டாமை 1000 ஆண்டுகளாக மெல்ல மெல்ல பரவ தொடங்கி தமிழ்நாடு முழுக்க நிலை பெற்றது. அதுக்கு முன்னாடி யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் செம்புல பேல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே என்று விரும்பிய மகளிரை, விரும்பிய ஆடவரை திருமணம் செய்கிற உரிமை படைத்திருந்த இந்த மண்ணில் அதற்கு பிறகு ஜாதி பார்த்து திருமணம், வர்ணம் பார்த்து திருமணம் என்கிற முறை தொடர்ச்சியாக எழுந்தது. ஜாதி திருமணங்களின் வாயிலாக நிலை பெற தொடங்கியது. ஜாதிதான் பிரச்சனை என்பதை அடையாளம் கண்டவர்கள் கூட, பார்ப்பனர்கள் தான் பிரச்சனை என்று அடையாளம் கண்டவர்கள் கூட அதை வெளிப்படையாக சொல்லி எதிர்க்க முடியாத சூழல் அன்றைக்கு இருந்தது. சித்தர்களாக இருக்கலாம், வள்ளலாராக இருக்கலாம், அதற்கு பிறகு முன்னால் வந்தவர்கள் அத்தனை பேரும் இருக்கலாம். பார்ப்பனியம் தான் இங்கே பிரச்சனை. சனாதன மதத்தை ஒழிக்காமல், வர்ணாசிரம தர்மத்தை ஒழிக்காமல் இந்த மக்களிடம் விடிவு காண முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக தந்தை பெரியாரை போல் சொல்வதற்கு துணிச்சல் அதுவரைக்கும் எவருக்கும் வந்ததில்லை. எல்லோரும் சொன்னார்கள், நம்முடைய முன்னோடிகள் தான், அவர்களெல்லாம் அவர்களால் இயன்ற வரைக்கும் செய்திருக்கிறார்கள். தன்னால் இயன்றவரை மட்டுமல்ல, தமிழர் தலைவர் அடிக்கடி சொல்வாரே, கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்று சொன்னார்கள். கட்டிவிட்டேன் என்றார்கள். கடைபிடித்தேன் கொள்ளும் வரை விடமாட்டேன் என்று இந்த மக்களுக்கு பட்டி தொட்டியெல்லாம் சென்று அதற்கான களத்தை விரிவாக்கியவர் தலைவர் பெரியார். அதுவரைக்கும் இந்த ஜாதி என்கிற நோயினால் பீடிக்கப்பட்டிருந்த, தங்களை தாங்களே உயர் ஜாதியினர் என்று கருதி கொண்டிருந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை, சூத்திரர்களை, உண்மையில் அவனுடைய சட்டப்படி, மனு தர்மப்படி உன்னை வேசி மகன், தேவடியாள் மகன் என்றுதான் சொல்லுகிறான், அந்த விழிப்புணர்வை நீ பெற வேண்டாமா என்று கேட்கிற துணிச்சல், அந்த மக்கள் எதிரிலேயே நின்று பேசுகிற துணிச்சல் தந்தை பெரியார் என்கிற அந்த மகத்தான மனிதர் ஒருவருக்குத்தான் இருந்தது.